வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு, அதோட பகுதி 34. கதையை தொடருவோமா நண்பர்களே? என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுற நீ? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? நான் போய் அங்கே கையேந்தி நிற்கணுமா? நான் எப்படி இதுக்கு சம்மதிப்பேன்னு நீ நினச்ச? உன் பையன் பார்த்து வச்சிருக்கிற வேலைக்கு வெளியில் தெரிஞ்சால் மானம் போயிடும்னு அமைதியாக இருக்கேன். என்னை இன்னமும் கோபமாக்காத மீனாட்சி. பயங்கர கோபத்தில் வார்த்தைகளை விட்டுக்கொண்டே இருந்தார் விஸ்வநாதன். உங்கள் கோபம் நியாயம்தான், எனக்கு புரியுது. ஆனால் இப்போ நம்ம பையன் வாழ்க்கை தான் முக்கியம். நமக்கு இதுதான் வழி, புரிஞ்சுக்கோங்க என்றார் மீனாட்சி. ஏன் வேற வழி இல்லை? அவனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? நாளைக்கே எத்தனை பேர் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்கன்னு பாரு. நான் ஏற்பாடு பண்ணுறேன். புரிஞ்சுதான் பேசுறீங்களா? பொண்ணுக்கு பஞ்சம்னு நான் சொல்லலை. அவன் மனசுக்கு பிடிக்கணும், அவன் வாழ ஆசைப்படணும். இதெல்லாம் மதி ஒருத்தினால தான் முடியும்னு அவன் சொல்கிறான். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மா தங்கச்சின்னு எல்லாருக்கிட்டும் என்ன சொல்லி வச்சுருக்கோம். மதி கூட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு இப்போ வேற பொண்ணு பார்த்துருக்கோம்னு போய் நின்னா மட்டும் நம்ம குடும்ப மரியாதை கூடிருமா? மூச்சு வாங்க மீனாட்சி வசனம் பேச அத்தனை கோபமாய் விஸ்வநாதன் நிற்க அதே இடத்தில் சோபாவில் அமர்ந்து செய்தி மதியத்தாளோடு அமர்ந்திருந்தான் ஆரியன். உன்னாலதான், நீ தான் அப்படி சொன்ன. அப்பவே ஏதாவது சொல்லி அத்து விட்டதா பேசி முடிச்சிருக்கலாம் என்று விஸ்வநாதன் சொல்ல பேப்பரை மடித்து வைத்துவிட்டு எழுந்து கொண்டான் ஆரியன். உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ற? அப்பா கிட்ட பேசு என்று மீனாட்சி கோபமாய் மகனிடம் சொல்ல, நான் சொன்ன கேட்குற நிலைமையிலையா இருக்காங்க? அத்து விட்டுருவாங்களாமே, முடிஞ்சா முயற்சி பண்ணட்டும் என்றான் லகுவா. ராஜா, அவ பேச்சை கேட்காத. அவங்க யாரு நமக்கு? என்னவோ தெரியாம தப்பு பண்ணிட்ட, அதை அப்படியே விடு. உனக்கு பிடிச்ச பொண்ணை நான் பார்க்குறேன். நான் சொல்றதை கேளு. இதே பேப்பரில் முதல் பக்கத்தில் உன்னோட கல்யாண ஃபோட்டோவை போட்டால் எல்லாமே சரியாகிடும் என ஆர்யாவை சமாதானப்படுத்த முயன்றார் தந்தை. மா, அப்பாவே சொல்லிட்டாங்க, பிடிச்ச பொண்ணை பார்க்க வராங்களாம். ரெடியா இருங்க 2 பேரும், நம்ம போகலாம் என்று சொல்லி வேகமாய் தன் அறைக்கு படிகளில் ஏற, நீ எங்கடா வர்ற? நாங்கள் தான் போகிறோம் என்று அன்னைக்கு, நீங்கள் தான் போறீங்க, நான் சும்மா டிரைவரா வரேன் என்று சொல்லி கண் சிமிட்டி செல்பவனை அத்தனை மகிழ்ச்சியாய் பார்த்து நாட்கள் காத்திருந்ததில் அப்படியே நின்று விட்டார் மீனாட்சி. நான் என்ன சொன்னேன், அதை அவன் எப்படி மாத்திட்டு போறான் பாரு. உனக்காவது நான் சொல்றது புரியுதா இல்லையா என மனைவியிடம் விஸ்வநாதன் கத்த, அதான் சொன்னேனே அவனுக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு. இதுக்கு மேல என்கிட்ட நீங்க எவ்வளோ பேசினாலும் வேஸ்ட் தான். ரெடியா இருங்க, போலாம் என்று சொல்லி விஸ்வநாதன் அழைக்க அழைக்க கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார் மீனாட்சி. ஆர்யா, ஆர்யா என்று அழைத்தபடி ஆர்யாவின் அறைக்குள் நுழைந்த புகழ் ஆர்யாவை கண்டதும் கட்டிக்கொண்டான். அத்தை சொன்னாங்கடா, நிச்சயமா இனிமேல் உனக்கு நல்லதுதான் நடக்கும், நீ வேணா பாரேன் என ஆருடம் கூறியவனை ஆரியன் முறைக்க, நீ பேசலனாலும் பரவாயில்லடா, ஆனா உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நிச்சயம் அத்தை ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் பாரு என்று புகழ் கூற, இது உன் ஐடியான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போக வந்தியா என்று கேட்ட ஆரியன் கேள்வியில் பிடிபட்ட பாவனை புகழ்வேந்தனிடம். நீ சொன்னன்னு சொல்லிதான் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. இவ்வளவு நாளும் திகழை நான் பார்க்கல பேசலைன்னா அது அவளுக்காக தான். என்னை திகழுக்கும் பிடிக்கணும்ல, அதுதானே எங்கள் வாழ்க்கைக்கு முக்கியம். 2 பேரோட பிடித்தமும் இருந்தாதான் அது காதல் என்று கேட்க புகழ் பார்த்து நின்றான் என்ன சொல்ல வருகிறான் என்று. அன்னைக்கு ஃபங்க்ஷனை நான் பார்த்தேன், என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. திகழ் என்னை தேட ஆரம்பிச்ச நிமிஷம் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் உணர்ந்தேன். ஷீ லவ் மீ. உரிமையாக போய் அவளை ஒட்டி நிற்கிற நேரம் இன்னும் வரலையேன்னு தான் கைகட்டி வேடிக்கை பார்த்தேன். ஆனால் இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கா. அவள் பேசினதில் அதையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. எதுவுமே பண்ண முடியாமல் வேடிக்கை மட்டும் பார்க்குற சூழ்நிலை. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, திகழ் வீட்டுக்கு போய் பேசலாம்னு. அதுவும் நீ சொன்னதா என்று சொல்லி ஆரியன் புகழை பார்த்து புன்னகைக்க புகழ் மீண்டுமாய் அணைத்து கொண்டான் ஆரியனை. நீ என்கிட்ட பேசிட்டடா என்ற வார்த்தையோடு, வேற வழி எதுக்கும் உருப்படனாலும் எனக்குன்னு யோசிக்க நீயாது இருக்கே என்று சொல்லியவனை கண்டு கோபமெல்லாம் கொள்ளவில்லை புகழ்.
சரி போகலாம், போய் நேராக போய் பொண்ணு கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் அவங்க வீட்டில் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? திகழ் முடிவு. இப்படி எல்லாம் யோசிச்சோம் நானும் அம்மாவும். ஓகே, முதல் அடி எடுத்து வைக்கலாம், அடுத்த அடி கடவுள் வழின்னு முடிவு பண்ணிட்டோம் என்று ஆரியன் சொல்லி முடிக்க, நிச்சயமா நல்ல வழி தாண்டா உனக்கு என்றான் புகழ். அது இருக்கட்டும், ஆனா நீ வர வேண்டாம், என்ன நடந்தாலும் என்னோட போகட்டும், ஆளை விடு என்பதை போல ஆரியன் சொல்ல, அப்படிலாம் உன்னை தனியா விடுவேனா? உனக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இனி நடக்க போற நல்லதுக்கும் நிச்சயம் நான் தான் கூட இருப்பேன் என்று துரத்தினாலும் கூட ஒட்டி கொண்டாள் புகழ். அனன்யா கூறிய செய்தி கேட்டு அதிர்ந்து வெடித்தார் கனகா. அப்படி ஏதாவது இருக்குமோ என்று பயந்துதான் போனார். ஆனால் அனன்யா கூறிய பின்புதான் அவர் மண்டைக்கும் சில விஷயங்கள் புரிபட தலையே வெடித்துவிடும் போல ஆனது கனகாவிற்கு. இன்னும் உள்ள என்ன பண்ற கனகா, பால் இருக்கா இல்லையா என்று அன்பரசன் அழைக்க, போங்கம்மா அப்பா கூப்பிடுறாங்கல்ல என்ற அனன்யா குரலில் அத்தனை ஏளனம். 11 மணி அளவில் பின்பக்கமாய் கனகா துணிக்காய வைத்துக் கொண்டிருந்த நேரம் அனன்யா வந்து அன்னையை அழைத்தாள். மா, அன்னைக்கு வந்தாங்கல்ல மதி அன்னைக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வந்திருக்காங்க என்று சொல்லி அனன்யா திரும்பி போக, அவளை பார்க்க வர்றவங்களெல்லாம் நான் வந்து பார்க்கணுமா? எவ வந்தா எனக்கு என்ன என்றபடி கனகா வேலையை தொடர, இடுப்பில் கை வைத்து அன்னையை முறைத்த அனன்யா, ப்ரொடியூசர்னு வந்தாங்கல்ல மீனாட்சி மேடம், அவங்க வந்திருக்காங்க என்று கூறியதுதான் தாமதம். மீனாட்சி அம்மாவா? அதை அப்படி சொல்ல வேண்டியதானடி, மதிக்கு தெரிஞ்சவங்கன்னு அவ்வளோ அசால்ட்டா சொல்ற என்று கனகா உள்ளே ஓட, தலையில் அடித்து கொண்டு பின்னே சென்றாள் அனன்யா. ஏற்கனவே அன்பரசன் வரவேற்று உள்ளே அமர வைத்திருக்க, கனகாவும் வரவேற்பாய் அழைத்தவருக்கு அவருடன் வந்திருந்த ஆரியனை பார்த்ததும் முகமெல்லாம் மலர்ந்தது. என்ன பார்த்துட்டு நிற்கிற, போய் குடிக்க ஏதாவது கொண்டு வா என்ற அன்பரசனும் இப்படி மீனாட்சி கணவர் மகன் என குடும்பமாய் வந்திருப்பதில் யோசனையோடு தான் அமர்ந்திருந்தார். என்ன பண்ணுவேன் கடவுளே, நீ இங்கதான் எங்கேயோ இருக்கிற, எனக்கு தெரியும், என் மனசு எப்போ சரியாதான் கணக்கு போடும், நான் நினைக்கத்தான் செஞ்சேன், அதுக்குள்ளே இப்படி குடும்பமா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, எல்லாம் உன்னோட செயல்தான் என்று தனக்குள் ஆனந்த கூச்சலிட்டு பாலை அடுப்பில் ஏற்றி கனகா பார்த்து நின்றவர் கைகூப்பி வானம் பார்த்து நன்றி வைக்க, என்னம்மா சர்க்கஸ் பண்ற என்றால் தாயின் மகிழ்ச்சி புலம்பல் புரியாமல் அனன்யா. உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுடி, மீனாட்சி அம்மா வீட்டுக்கு நீ மருமகளா போக போற, கொடுத்து வச்சவடி நீ என்று மகள் கன்னம் கிள்ளி கொஞ்சம் முத்தம் வைக்க, தன் கன்னத்தை துடைத்து முகத்தை அஷ்டகோணலாய் வைத்த அனன்யா, உளராதம்மா, அப்படி சொன்னாங்களா அவங்க என்றால் கோபமாய். சொன்னாதானா, சும்மா வரவங்க எதுக்குடி பையனையும் கூட்டிட்டு வரணும் என்றதும் அனன்யா முதலில் தடுமாறித்தான் போனால் பயந்து. நொடி நேரம்தான், உடனே தெளிந்தவள், மா, அவங்களுக்கு உன்னையும் என்னையும் என்னன்னு தெரியும் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு, அவங்களுக்கு மதி அண்ணியை தானே தெரியும், எனக்கு என்னவோ அவங்கள பொண்ணு பார்க்கத்தான் வந்திருப்பாங்கன்னு தோணுது என்று அனன்யா குட்டை தூக்கி போட, தண்ணீர் தெளித்த பால் போல துள்ளல் அப்படியே அடங்கி போனதோடு பயத்தில் முகம் விழுத்து விட்டது கனகாவிற்கு. மகள் கூறுவது நிஜம்தானே என்று அப்பொழுதுதான் புத்திக்கும் புரிய, இருந்தாலும் மனதின் ஒரு ஓரமாய் சிறு பேராசையின் அப்பாசைதான் நினைத்தது தான் நடக்கும் என்று. அந்நேரம் பார்த்து அன்பரசனும் அழைக்க, அனன்யாவும் ஏளனமாய் அன்னையை பார்க்க, காபியோடு வெளியில் பேசுவதை கூர்ந்து கேட்டபடி அவர்கள் அருகில் சென்றார். அதே நேரம் அன்பரசன் அழைப்பின் பேரில் மாடியில் இருந்து அரவிந்த் மகிழினியோடு திகழ்மதியும் இறங்கி வந்திருந்தாள். சந்தன வண்ணத்தில் மிக எளிதான காட்டன் புடவையில் எப்பொழுதும் போலத்தான் திகழ்மதி வந்து நின்றது. ஆனால் தனக்குள் தோன்றிய எண்ணங்களுக்கு அவர் கொடுத்த வண்ணமாய் அங்கே நடந்து கொண்டிருப்பது பார்த்த கனகாவிற்குள் பற்றி எரிய ஆரம்பிக்க, திகழ்மதியும் எரிக்கும் பார்வை பார்த்து வைத்தார். இந்த கதை தொடரும் நண்பர்களே, மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.